வந்ததுல இருந்து சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? அதிசயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நான் எடிட்டர் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. என்ன சொல்றேன்? இந்த மாசம் பெண்மணி பத்திரிக்கை படிச்சியா? நான் உங்ககிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கை படிக்கிறது இல்ல. இந்த மாச பத்திரிக்கை மட்டும் படியே. என்னங்க, இது நம்ம வீடுதான், வாங்க. அம்மா சுதா, பேசாதம்மா. என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எப்ப என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒத்துக்கலையோ, எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு. ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீ யாரு? எனக்கும் என் மாமியாருக்கும் 1000 இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிகையில தாறுமாறா எழுதிருக்க. ஏய், நிறுத்து நிறுத்து. உன்னை பத்தி யார எழுதுனா? சரியா படிச்சியா? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதுனேன். என்னங்க? ஆமா. அதையம்மா ஒன்னேன்னு நீ எடுத்துக்கிற? என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. என் பாவாடை அவுந்தது தப்பு இல்ல, பக்கத்து விட்டு பையன் சிரிச்சதுதான் தப்புன்னு சொன்னா எப்படி? பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா நீ? பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டேடி படுபாவி. நான் என் புருஷன்கிட்ட வாங்கியிருக்கிறது சுதந்திரம், நீ உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விடுதலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குடி ராட்சசி. அம்புஜம், அம்புஜம், கொஞ்சம் காபி குடுக்கறியாமா? இது வந்துட்டே. பாத்தியம்மா, கீழே இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன ஸ்வரத்துல கேட்ட உடனே 8 வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா. இந்த அன்புக்கு, பண்புக்கு, கடமைக்கு, மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா? ராவண மாதிரி 10 தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். கழுத்துல சுளுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க, கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. நோ, நான் எதை வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஆனா இவளே பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே, அதை மட்டும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க. இனிமே நான் இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன். கெட் அவுட். யாரு உனக்கு சொன்னது? பணத்தை அவதான் உங்க அப்பா புட்டியில வச்சானே. அம்மா, இவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலனில இருக்கவங்க அரசல் பசலாம் பேசிக்கிட்டாங்கம்மா. அது என் காதுல விழுந்தது. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டி நிக்கிற? போடி வெளியே. ஏண்டா, நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் சொல்றேன்டா, அந்த பணத்தை
உங்க அப்பா தான் திருடினாரு. வாமா. உள்ள போமா. இது என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இனிமே இத பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. வராதவங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. அத்தை, அந்த பணத்தை நான் தான் மாமா பெட்டிக்குள்ள வச்சேன். தெரியுமே, பின்னையே அவர்கிட்ட மாமா திருநதா போய் சொன்னீங்க. அப்படி சொல்லலைன்னா நீங்க 2 பேரும் எப்படிமா ஒண்ணு சேர முடியும்? அதுக்காக மாமா மேல எப்படி அநியாயம் பண்ணீங்க? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டல. அதே மாதிரி நானும் என் புருஷன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடுவேன். அவரு என்ன மன்னிச்சிடுவாரு. மீனாட்சி, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அதே நில்லுங்க. ஒண்ணு இல்ல, குண்டு ஊசி. தினம் தினம் உன் புருஷனும் என் புருஷனும் பெரிய பெரிய கடப்பாறையால நெஞ்சிலே குத்துறாங்க. இந்த குண்டூசி என்னமா பண்ண போகுது? நான் போயிட்டு வரட்டுமா? எழுந்ததும் நேரா கடைக்கு போயிட போறாரு. சோத்த கிட்ட போட்டு அனுப்பு, அப்பதான் குறைச்சலா குடிப்பாரு. மீனாட்சி, 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 மீனாட்சி. சப்பாத்தி வச்சுக்கிட்டாலும் வரமாட்டேன் மீனாட்சி. என்னங்க 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 மீனாட்சி, மீனாட்சி. ஏய், என்னடி தூக்கம்? வா வாடி. சாயங்காலம் வரும்போது வேணுமா? ஒண்ணு வேண்டாப்பா, நான் வேலைக்கு போயிடுறேன். வேணா, இந்த ஒரு ஆஃப் நல்லா ஏத்திக்க. போறலனா இந்தா இன்னொரு ஆஃப் நல்லா போட்டுக்க. ஆனா ஒண்ணு போட்டுக்கிட்டு இங்கே விழுந்து கிட நைனா. கடை பக்கம் வராது நைனா. நான் தொழில் செய்யறேன் நைனா. அது அங்க வந்து அதிகம் பண்ணாத.
மானம் போகுது. நில்றா. என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டுமேங்கிற திமிர்ல பேசுறியா? நீ பிறந்த அன்னைக்கே அவரை சாராய கடையில இருந்தாண்டா கூட்டு வந்தாங்க. நான் என்ன குடிக்காத, உடம்பு கெடுதுன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அது என்னடா அது, குடிச்சிட்டு வீட்லயே உண்டு கடை பக்கம் வந்துடாத, மானம் போகுதுன்னு. உன்னால எத்தனை நாள் இந்த குடும்ப மானம் போயிருக்கு. எடுறா எடுறாத, முதல்ல எடுறாத. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். அவர் குடிக்கணும்னா அதை வாங்கி கொடுக்கவும் முடியும். நீ உன் வியாபாரத்தை பார்க்க கிளம்பு. இனிமே நீ உனக்காக உங்க அம்மாவுக்காக மட்டும் உழைச்சா போதும். அப்பாவுக்காக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடு திருந்தவே திருந்தாது. தலையெழுத்து அதுதான், நான் யாராலடா மாத்த முடியும்? இது பாருங்க, இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க. என் உடம்புல ரத்தம் இன்னும் சுண்டி போயிடலங்க. கடை தெரு கொடியில இருக்கு, கடன் வாயில இருக்கிற வார்த்தையில இருக்கு. 2 நிமிஷத்துல வர. குடிங்க. ஓஹோ, கூட துணை இல்லாம குடிச்சது இல்லையோ? பையன் கூடவே குடிச்சீங்க, பொண்டாட்டி கூட குடிச்சா என்னங்க தப்பு? அது என்ன சொல்வீங்க? சிஎஸ்